செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நிலையில் அங்கு நடைபெறும் முன்னேற்பாடு பணிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகளால் தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர். நாளை பிரதமர் மோடி வருகையொட்டி அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? போக்குவரத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் என்ன? ஜெயஸ்ரீ, வணக்கம். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டமானது மதுராந்தகத்தில் நாளை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் மிக பிரம்மாண்டமாக மதுராந்தகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகள் அனைத்தும் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் பூபாலன் காட்டிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த இடத்தில் முழுவதுமாக 7 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே குவிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கை தற்போது ஏற்பாடு செய்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த இடத்தில் சொல்லப்போனால் எஸ்பிஜி தற்பொழுது இந்த இடத்தை முழுவதுமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் தற்போது வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்தில் போக்குவரத்து மாற்றமானது மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருப்பதால் சென்னையிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் நாளை ஒரு நாள் மட்டும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாகவும் அதேபோன்று ஒரக்கடம் சாலை வழியாகவும் செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செங்கல்பட்டு மாவட்ட போலீசார் துரிதமாக செயல்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் ஒரே மேடையில் தோன்றக்கூடிய இந்த சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த மதுராந்தகம் பகுதியில் நடைபெற இருக்கிறது. இதனால் சரியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 3 மணி அளவில் இந்த பகுதிக்கு வர இருப்பதால் இந்த பகுதியே பலத்த போலீஸ் பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் தற்போது விழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாரத பிரதமர் ஹெலிபேட் மூலமாக மதுராந்தகம் பகுதியில் வருவதையொட்டி அந்த பகுதியில் 3 ஹெலிபேடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு ஹெலிபேட் பகுதியில் பாரத பிரதமர் தரையிறங்குவதற்காகவும் மீதமுள்ள 2 ஹெலிபேட் தளங்கள் அவருடைய பாதுகாவலர்கள் இறங்குவதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாத இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்க இடத்திற்கும் ஹெலிபேடிற்கும் கிட்டத்தட்ட அதிக அளவில் தூரம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் கூட கிடையாது. அந்த பகுதியிலிருந்து தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மேடைக்கு வர இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் முழுவதுமாக போலீசார் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளதால் முழுவதுமாக தற்போது உள்ளே யாரும் அனுமதி இல்லாமல் ஒரு நிலையை தான் தற்போது ஏற்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த இடத்தில் பொதுமக்கள் அதிகமாக கூட வேண்டியிருப்பதால் 100க்கும் மேற்பட்ட கழிப்பிட வசதிகள் தற்போது இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகளிர் அனைவரும் கழிப்பிடம் செய்வதற்காக இந்த பகுதியில் அருகே இருக்கக்கூடிய சுமார் ஒரு 500 மீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கழிப்பிட வசதிகள் தயார் நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாது தீயணைப்பு வாகனங்களும் அதிக அளவில் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாது சாலைகளில் பேரிகார்டுகள் அதிகமாக அமைக்கப்பட்டு வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த இடத்தில் பல்வேறு முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசலும் இந்த பகுதியில் ஏற்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் நாற்காலிகள் மட்டுமே 1,30,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் இங்கு மக்கள் கூடுவதற்கு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுவர்ஷி, களத்திலிருந்து விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி சுதாகர்.